அசத்திட்ட. ரியலி ஃபேண்டாஸ்டிக். மற்றவங்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நீ மட்டும்தான் பூங்கொடி அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணவும் செய்கிற. சரி, எது எப்படியோ உன் கைப்பட்டதுனால இந்த பொம்மை முன்ன இருந்ததை விட ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே உன்ன மாதிரியே. சார், இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இது உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு கலர் அடிச்சிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? பிடிச்சிருக்காவா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பூங்கொடி. சும்மாவா? அதுவும் உன் கைவண்ணத்துல ஒரு பொம்மை கூட உண்மையாயிடுச்சு. இது பாரு எவ்வளவு உயிரோட்டமா இருக்குன்னு. முன்னாடி இந்த பொம்மையை பார்க்கும் போதெல்லாம் அவதான் ஞாபகத்துக்கு வருவா. ஆனா இனிமே இந்த பொம்மையை பார்க்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தான் வரும் பூங்கொடி. எதை பண்ணாலும் அது அவளுக்கு ஃபேவராவே போய் முடியுதே. ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? சும்மா அப்படி பார்க்காதீங்க சார். நீங்க என்ன பார்க்கும்போது என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது சார். என்ன நானே மறந்துடுறேன். ஓ, உன்னை மறந்து அவளை ரசிக்கிறியா? இரு, சீக்கிரமே அவளை உன் மனசுல இருந்து முழுசா மறக்க வைக்கிறேன். இங்க என்ன நடக்குது? எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. மது, பாயசம்லாம் பண்ணிட்டீங்களாமா? பண்ணிட்டேன். அனன்யா, அம்மா, வரவங்க கிட்ட எல்லாம் யாரோ என்னமோ மாதிரிலாம் இருக்க கூடாது. நல்ல கலகலான்னு பேசணும், என்ன? சரிங்கம்மா. அம்மா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணீங்களா? இப்பதான் பண்ணேன், வந்துகிட்டே இருக்காங்களாம். அத்தை, இந்தாங்க அத்தை. பாயசம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. கூட நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். ஆமா, நீ நல்லா சொல்லுவ, பேசாம இரு. நல்லாதான் இருக்கு. இந்தப்பா, உனக்கு தான் பாயசம்னா ரொம்ப பிடிக்குமே, சாப்பிடு. அக்கா, இரு வர. அனன்யா, என்னாச்சு இவங்களுக்கு? ஏன் நான் கூப்பிடுறத கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க? ஆண்டி, என்ன ஆண்டி வீடே பரபரப்பா இருக்கு? என்ன விஷயம்? எங்களுக்கு முக்கியமான விஷயம், ஆனா உனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன ஆண்டி நீங்க நான் நீன்னு பிரிச்சு பேசுறீங்க? என்ன செய்யறது? எல்லாரும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. நீயும் பழைய தீபியா இருந்திருந்தா நானும் பழைய மாயாவதியா இருந்திருப்பேன். எப்ப நீ மாறினியோ அப்ப நானும் மாறித்தானே ஆவணும். அதான் மாறிட்டேன். இந்த பரபரப்பு திடீர்னு நடக்கல. இதுக்கு முக்கியமான காரணமே நீ சாமியார் ஆனதுதான். எனக்கு புரியல ஆண்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு எல்லாம் புரியும். ஆளுக்கு ஒரு வேலைய பரபரப்பா பாத்துட்டு இருக்கீங்க. என்னன்னு சொன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல. நீ எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாமா? நீ ஒரு ரூமுக்கு போய் நடக்கிறத பாத்துக்கிட்டு அமைதியா இருந்தாலே நீ எனக்கு பண்ற பெரிய உதவி. என்ன ஆண்டி இப்படி எல்லாம் சொல்றீங்க? வேற எப்படிமா சொல்ற? உங்க வீட்ல உன்னை அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. அதுக்காக நான் ஜீவாவை அப்படியே விட்டுற முடியுமா? அதான் அவனுக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பேசிருக்கோமே. என்னது பேசியிருக்கோமா? யாரு யாரோட உட்கார்ந்து பேசுறது?
என் வீட்டு கல்யாணத்தை, என் மகன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு நான் அவனுக்கே அந்த உரிமையை கொடுக்கல. இது என் குடும்ப பிரச்சனை. இதுல மத்தவங்க தேவையில்லாம தலையிட வேண்டாம். அவன் கல்யாணத்தை இந்த மாசத்துல முடிச்சிடணும்னு ஒரு முடிவோட இருக்கேன். அதுக்கு ஜீவா ஒத்துக்கிட்டானா? அவன் ஒத்துக்க மாட்டான். ஆனா ஒத்துக்க வைப்பேன். அதுக்காக எல்லா பிளானும் பண்ணிட்டேன். பொண்ணு பார்க்க கூப்பிட்டா ஜீவா வரமாட்டான்னு தெரிஞ்சுதா பொண்ணு வீட்டுக்காரங்கள மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு இங்க வர சொல்லிருக்கேன். இதெல்லாம் சரியா வராதா ஆண்டி? வரும், வர வைப்பேன். இருந்தாலும் ஆண்டி, ஜீவாக்கு பூங்கொடிய வாய மூடு. இன்னொரு தடவை அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசுன, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், இது என் குடும்ப விஷயம். ஆண்டி, நான் உனக்கு கொடுக்கிற மரியாதையை நீ காப்பாத்திக்க. மரியாதையை உன் ரூமுக்கு போ. இங்க நடக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா இந்த வீட்டை விட்டு போ. எப்ப நீ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மாறினியோ அப்பவே உனக்கும் எனக்கும் இருந்த ஒட்டு உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. சாமியார் வேஷம் போட்டு ஜீவாவை வழிக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா இந்த ஆண்டி பைத்தியக்கார்த்தனமான வேலையெல்லாம் பண்றாங்களே. முதல்ல இவங்க பைத்தியத்துக்கு ஒரு வைத்தியம் பண்ணணும். கிரானி, சொல்லுங்க கிரானி. எங்க இருக்க தீபி? ஜீவா வீட்டுக்கு வெளியே. மொத்தமா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஏன் கிரானி இப்படி எல்லாம் பேசுறீங்க? உன் வாய்ஸே ரொம்ப வீக்கா இருக்கு. நீ பழைய மாதிரி இல்ல. கிரானி, மாயா ஆண்டி தான் நம்ம பிளான் தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களுமா? மாயா இப்ப ஜீவாவுக்கு வெளியில பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டா. இப்ப ஆப்ஷன்ல கூட நீ இல்ல. ஜீவா மேரேஜ் ரேஸ்ல இருந்து நீ டோட்டலா ஒதுங்கிட்ட மாதிரி இருக்கு. இல்ல கிரானி, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. நடக்கலன்னா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா இதுக்காக நீ எத்தனை வருஷம் இப்படி சாமியார் வேஷம் போட்டுட்டு நிக்க போற? நீ எல்லாத்தையுமே மாயா கிட்ட உடைச்சு பேச வேண்டியதானே? என்ன உனக்கு சங்கடமா இருந்தா சொல்லு, நான் வந்து மாயா கிட்ட பேசுறேன். இல்ல கிரானி, வேணாம். நான் ஜீவாவை நெருங்கிக்கிட்டே இருக்கேன். ஜீவா இப்பதான் என்ன மெல்ல மெல்ல நம்ப ஆரம்பிச்சிருக்கான். ஆண்டி இப்ப கொஞ்சம் கிறுக்குத்தனமா எதோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நான் உண்மைய சொன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். அப்போ வெளிய பொண்ணு பாக்குறதுனால ப்ராப்ளம் எதுவும் வராதா? கண்டிப்பா வராது. ஜீவாவை அப்படிலாம் யாராலையும் ஈஸியா கவுத்துற முடியாது கிரானி. மணமேடையில கடைசி செகண்ட்ல என் கழுத்துல தாலி கட்டாம எந்திரிச்சு போனவன். நீங்க அத மறந்துடாதீங்க. இன்னொரு பொண்ணையெல்லாம் அவன் எந்த காரணத்து கொண்டும் அக்செப்ட் பண்ணவே மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். ஜீவா மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சாதான் அவன் மனசுல ஏற்கனவே இருக்கிற பூங்கொடிய அவனுக்கே தெரியாம வெளியே துரத்த முடியும். சரிம்மா, நீ பாத்துக்கோ. ம். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணு. இப்ப நான் போனை வச்சிட்டுமா? பாய். பாய்.
அங்கிள் நீங்க தான் ஜீவாவை மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிற பொண்ணு வீட்டுக்காரங்களா? ஆமாம்மா. ஆ, உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லலாமா? சொல்லுமா. ஆ, என் பேரு தீபிகா. நானும் ஜீவாவும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவனை பல வருஷமா லவ் பண்ணேன். அவன் இல்லைன்னா செத்துருவேன்னு சூசைட் கூட பண்ண போயிருக்கேன். அதனால ஜீவாவை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. ஆனா அவன் கடைசி நேரத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்கல. அவன் பூங்கொடின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். கல்யாண விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனுக்கு தெரியாம தான் இந்த கல்யாண ஏற்பாடு நடக்குது. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. அதனால தயவு செஞ்சு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வந்த வழியை பார்த்துட்டு கிளம்புங்க. தீபி, எங்க குடும்ப விவகாரத்துல தலையிட உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. என் வீட்டுக்கு வந்த விருந்தாளிய திரும்பி போக சொல்ற அருகதை உனக்கு இல்ல. இன்னொரு தடவை இப்படி மரியாதை இல்லாம நடந்துகிட்டேன்னா உனக்கு மரியாதை கிடையாது. ஐயோ ஆண்டி, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? இது பாரு, இன்னும் நான் கோவப்படல. நான் கோவப்பட்டா உன்னால அதை தாங்கிக்க முடியாது. ஆண்டி நிறுத்து. உன் பார்வதி பாட்டிக்காகவும் பூங்கோத நாச்சியார் வம்சத்துக்காகவும் தான் மறுபடியும் மறுபடியும் நீ பண்ற தப்பையெல்லாம் மன்னிச்சு ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். என் பொறுமையை மட்டும் சோதிக்காது. நீ நினைக்கிற மாதிரி நான் எதையும் ஒளிச்சு மறைச்சு இந்த கல்யாணத்தை பண்ணல. எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுதான் பொண்ணு. ஜீவாவை மாப்பிள்ளை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆமாம்மா. மாப்பிள்ளை ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு சொல்ற, அவ்வளவுதானே? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அவருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடக்கும். போதுமா? இத பாரு தீபி, கடைசியா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஏதாவது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பொண்ணு பாக்குறத கெடுக்கணும்னு நினைச்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. நீங்க வாங்க வாங்க வாங்க. நான் எதுக்காக இப்படிலாம் பண்றேன்னு தெரியாததால தான் ஆண்டி நீங்க என் மேல இப்படி கோவப்படுறீங்க. அது தெரியும் போது நீங்களே உங்க வாயால என்னை திரும்பவும் உங்க மருமகன் சொல்லுவீங்க. அது கூடிய சீக்கிரமாவே நடக்கும் ஆண்டி. உட்காருங்க. உட்காருமா. உட்காருமா. பரவாயில்லையே, நீங்க வீட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. மது, அத்த, பாயசம் எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. பாயசம் சாப்பிடுங்க.
நீங்க எல்லாரும் பேசிட்டுங்க, நான் வந்துடுறேன். சரி சரி. ஆமா ஸ்ரீராம் எங்க? ஆ, அவருக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, முடிச்சிட்டு வந்துருவாரு. சரிம்மா. இருங்க. என்ன பூங்குடி, நேத்து மரப்பாச்சி பொம்மைக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்த, அதோட உன் காதல் அவ்வளவுதானா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? வேற என்ன சார் பொம்மை வேணும் உங்களுக்கு? ஆ, இல்ல, இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பொம்மை நீதான். உன் அழகுக்கு இல்லைனாலும் உன் கையால ஒரு நல்ல பொம்மையை செஞ்சு கூட நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். நீங்க சாதாரணமா பொய் சொல்ல மாட்டீங்க, ஆனா என் அழக பத்தி பேசும்போது மட்டும் ஏன் சார் மூட்டை மூட்டையே பொய் சொல்றீங்க? அப்படிலாம் இல்லை பூங்குடி, நான் போய் சொல்லல. என் கண்ணுக்கு நீ தான் உலக அழகி. என்னம்மா, ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு ஏதாவது போறீங்களா? ட்ரெஸ் எல்லாம் ஜிகு ஜிகுன்னு போட்டுட்டு வந்திருக்கீங்க. ஆமா, நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க? அம்மா, நான் எங்கம்மா போறேன், வீட்ல தானே இருந்துட்டு இருக்கேன், கன்வீனியன்ட்டா இருக்குன்னு போட்டுட்டு இருக்கேன். கன்வீனியன்ட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ உன்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ல ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து போட்டுக்கிட்டு உடனே கீழே வா, சீக்கிரம். நல்ல ட்ரெஸ்ஸா? எதுக்குமா? கேள்வி எல்லாம் கேட்காத, சொல்றத மட்டும் செய். மா, இப்படி சொன்னா எப்படிமா? ஆபீஸ்க்கு போடுற மாதிரியா, இல்ல ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரியா, அட்லீஸ்ட் பார்ட்டிக்கு போற மாதிரியா? எந்த மாதிரின்னு சொன்னா தானே அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வர முடியும். சும்மா அப்படி மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வா. மாப்பிள்ள மாதிரியா? ஆமா ஜீவா, மாப்பிள்ள மாதிரி இல்ல, மாப்பிள்ளையாவே ட்ரெஸ் பண்ணிட்டு வா. ஏன்னா உன்னை மாப்பிள்ள பாக்குறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களே வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா பாயசம் குடிச்சிட்டு கீழே உனக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ற தீபி? உண்மைதான் ஜீவா சொல்றேன். எப்படி ஆண்டி உன்கிட்ட ஓபன் பண்றதுன்னு ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. நான் உனக்கு ஹெல்ப்பா இருக்கட்டுமேன்னு உன்கிட்ட சொல்லிட்டேன். அம்மா, என்னம்மா தீபிகா என்னம்மா சொல்றா? ஆமாண்டா, அவ உண்மையை சொல்றேன்னு உன்கிட்ட போட்டு கொடுக்கறா. இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் நிஜம். ஆமா, யாருக்கு இதெல்லாம் ரெடி பண்ணீங்க நீங்க? டே, என்ன வேற என்னடா பண்ண சொல்ற? உனக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னா நீ அப்படியே சிரிச்ச முகத்தோட வருவியா? அதனாலதான் எல்லா விஷயத்தையும் சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்களை இங்க வர சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் விட்டு இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்துருவீங்க போல. ஆமாண்டா, நீ கீழே வரலனா அதுவும் நடக்கும். என்னம்மா, உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிருச்சான்னு ஏன் இப்படி லூஸ் தனமா நடந்துக்கிற? ஆமாண்டா, இவள பார்த்ததுல இருந்தே எல்லாரும் உனக்கு லூசா தான் தெரியுது. எல்லாத்துக்கும் இவதான் காரணம். கொஞ்சம் இடம் கொடுத்தா நான் பெத்த பையனுக்கு போற வரவளுங்கள பொண்ணு பாக்குறாங்க. நீயும் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் கண்டிப்பா லூசா தாண்டா ஆக போறேன். ஓ, இப்படியே நீ சென்டிமெண்டலா பேசி நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சலான்னு பாக்குற, அப்படிதானே? அது நடக்காது. உன் நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாதாமா? என் கண்ணீரு உனக்கு நடிப்பா தெரியுதா? இத பாருப்பா, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. இந்த உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம நான் இருக்க மாட்டேன். அதுக்காக நீ என்ன வேணாலும் நான் போராடுவேன். அம்மா, கொஞ்ச நாள் நல்லா தானே இருந்த, இப்ப திடீர்னு ஏன் இப்படி கிளம்பிட்ட? தீபிகா ஒழுங்கா இருந்த வரைக்கும் எனக்கு இந்த யோசனை எல்லாம் தோணல. ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. அதுதான் புது ஏற்பாடு பண்ணிருக்கேன்.